வணக்கம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கில் விஜயிடம் இன்றைய விசாரணையானது நிறைவடைந்திருக்கிறது. தவைக தலைவர் விஜயிடம் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கடந்த ஜனவரி மாதம் ஆஜரான போது விஜய் கொடுத்த பதில் திருப்திகரமானதாக இல்லை என்றும், செந்தில் பாலாஜியை கரூர் விவகாரத்தில் தொடர்புபடுத்துவது ஏன் என சிபிஐ அதிகாரிகள் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. சரியாக காலை 11 மணிக்கு சிபிஐ அலுவலகம் சென்ற விஜய் அவர்களிடம் இந்த விசாரணையானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக இன்று 3வது முறையாக டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு தவைக தலைவர் விஜய் ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி விளக்கம் கேட்டனர். கரூரில் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பான விசாரணைக்கு சென்னையிலிருந்து டெல்லிக்கு தனி விமானம் மூலம் வந்தார். அவருடன் தவைக நிர்வாகிகள் ஆதவ அர்ஜுனா, சிபி நிர்மல்குமார், அவருடைய தனி உதவியாளர் ஜெகதீஷ் உள்ளிட்ட 7 பேர் வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 10:20 மணியளவில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு விஜய் ஆஜரானார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்து வைத்திருந்த பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். அதிகாரிகளின் கேள்விகளுக்கு தனது தரப்பு விஜய் பதில் அளித்தார். கடந்த முறை விசாரணையைப் போலவே சிபிஐ அலுவலகம் வரை காரில் விஜய் சென்றார். அப்பகுதியில் விஜயை புகைப்படம் எடுப்பதற்கு செய்தியாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே 2 நாட்கள் டெல்லியில் விஜயிடம் சிபிஐ விசாரணை நடத்தியிருக்கிறது. 3வது முறையாக இன்றும் அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணை நாளையும் நடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. விசாரணை தொடர்ந்தால் இன்றும் விஜய் டெல்லியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் தங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரிடம் அடுத்த கட்டமாக என்ன விசாரணை நடத்தப்பட இருக்கிறது என்பதனை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். சிபிஐ விசாரணை முடிந்து வெளியே வந்த விஜய் அவருடைய வாகனத்தின் மீது மேலே ஏறி பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் அதே போன்று நிர்வாகிகளுக்கும் கையசைத்த காட்சிகள் தற்பொழுது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக அவர் இந்த சிபிஐ விசாரணை முடித்து வெளியே வந்த பொழுது ஒரு சிரித்த முகத்துடன் வெளியே வந்தது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை பாஜக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்படி கூட்டணி அமைத்தால் ஒரு மும்மணி போட்டியானது தேர்தல் களத்தை காணும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறார், சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை அடுத்த கட்டமாக என்ன கொண்டு செல்ல போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.